ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கிறது. நில்றா. யார் ப்ரோ நீங்க? வண்டி ஆஃப் அதெல்லாம் முடியாது ப்ரோ. யார் ப்ரோ நீங்க? ஏய் ஆஃப் பண்றா. யார் ப்ரோ ஆஃப் நீங்க? பண்றாங்கற. யார் ப்ரோ நீங்க? எதுக்கு ப்ரோ என்ன அடிக்கிறீங்க? என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? இங்க பாரு, கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நான் கொடுக்குற பொருளை கொண்டு போய் செக் போஸ்ட் தாண்டி கொடுக்குற. நீ யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரியும். கொடுக்குற வேலையை மட்டும் செய்யு. நானா இல்லை வேணாண்ணா. உன் பேரு இர்ஃபான், உங்க அம்மா பேரு ஃபாத்திமா, கரெக்டா? உன் வீடு பேங்கஸ் காலனியில் இருக்கு. ஒழுங்கா சொல்றதை மட்டும் செய்யற. இல்ல ஒரே கால் தான், மொத்தத்தையும் முடிச்சிருவேன். புரியுதா? இங்க பாரு, அந்த பக்கம் போலீஸ் செக்கிங் இருக்கு. அங்க போய் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லலாம், மாட்டி விடலான்னு நினைச்ச, அவ்வளோதான். கிளம்பு போ. புரியுதா? நான் இதெல்லாம் வேணாம். நான் சொன்னா கேளுங்கண்ணா. வேணாமா? நான் சொன்னா கிளம்பு கேளுங்கண்ணா. போ. ஹலோ அண்ணா. கொடுத்து அனுப்பி ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். நானும் வந்துடுறேன். ஓகேங்க சார். ஏய் நிறுத்து நிறுத்துறான்றல்ல. சார் ப்ளீஸ் சார் என்கிட்ட எல்லா ஃபீல்ஸும் கலக்காது சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். முதல்ல யார் நீ? என்ன சந்தேகமா இருக்கு? ப்ளீஸ் சார் வேணாம் சார் அந்த பேக்ல ஒன்றும் இல்லை சார். சரிங்க சார். ஓகே சார். யோ என்னையா பிரச்சனைங்க? ஐயா இல்லைங்கய்யா, இந்த பேக்ல தான் இருக்கும் போட்டிருக்குது. ஆளே பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கான். யோ அவனை விட்டுறியா? ஐயா என்னங்கய்யா, நமக்கே மேல இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்குது. நீங்க என்ன அசால்ட்டை விட்டுன்றீங்க? அவன் ஃபுட் டெலிவரிக்காரன், அவனே பார்க்குற பாவமாக இருக்கான். அவனை விட்டுரு.
இனிமேல் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போ. சரி சார். ஓகே சார், ஓகே சார், பண்ணிக்கலாம். டேய் மணிடுறா. ப்ரோ 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 யாரு ப்ரோ நீங்க? எட்ரான்னு ப்ரோ சொல்கிறேன்ல. யாரு ப்ரோ? ஹலோ. ஆமாண்ணா, உங்க கூட வந்துருக்கேன். சரிண்ணா, சரி. நான் இருண்ணா. அடிங்க. ப்ரோ 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 விடுங்க ப்ரோ. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் மாட்டி விட ட்ரை பண்ணுறியா? ப்ரோ 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 வண்டி ப்ரோ ப்ரோ. இறங்கடா கீழே. என்ன ஹார்ன் அடிச்சு மாட்டி விட பார்க்குறியா? வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியாதா? விடுங்கண்ணா, நான் இந்த பிரச்சனைக்கு எனக்கு எது தெரியாதுங்கண்ணா. அப்போ ஒருத்தர் வந்து நிப்பாட்டினாருங்கண்ணா. அதெல்லாம் தெரியாது. மூடிட்டு வண்டியை மட்டும் எடுக்கிறேன். எங்க சொல்றேன்னா அங்க போய் நிறுத்துறேன். சரியா? ஹார்ன்லாம் அடிக்காம வண்டிடுறா. நான் சொன்னா கேளுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஒத்திட்டு வண்டிடுறா. நான் ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. சொன்னா கேளுங்கண்ணா. சொருகிருவேன். ஏய் நிறுத்து. வண்டியை நிறுத்து. இங்கே தான் நிறுத்து. இறங்கடா. வா இறங்கு. ப்ரோ யாரு ப்ரோ? ப்ரோ இது என்ன இடம் ப்ரோ? இது ப்ரோ ப்ரோ இவன் போடா இல்லை போடா ப்ரோ. வா ப்ரோ குட்டி போடுறா. ப்ரோ ப்ரோ போடுறா சொல்றேன்ல. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நசன் இருக்கான். பொருள் இருக்கா? நான் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நோ, இந்த டெலிவரிக்காரன் என்ன பண்ணுறது? நீ வாழ்றதுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். என்கிட்ட வேலை பார்க்குறியா இல்லை சாவரியா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. வேணாண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா. போலீஸ்ட்ட போக மாட்டேன்னு நிச்சயம். அண்ணா எனக்குலாம் எதுவுமே தெரியாதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. எனக்கு அப்பா கூட இல்லைண்ணா, அம்மா மட்டும்தானே. எங்கள் அம்மா என்னை தேடுண்ணா. இவ்வளோ நேரம் ஆனதுக்கே எங்கள் அம்மா என்னை தேடுண்ணா. ப்ளீஸ்ண்ணா என்னை யார்ட்டையும் சொல்ல மாட்டேண்ணா. என்னை விட்டா மட்டும் போதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. நான் என்ன நசன் பேசிட்டு இருக்கேன். எடுத்தோன்னா ஒரே சொருகு. இப்போ என்ன பண்ணுறேன் பாரு வேலை. இங்கே வந்து என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீங்கள் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸில் ஒன்று தப்பு. என் பேர் முகமது இர்ஃபான். நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் காப். நீ என்னை கொன்னா என்ன மாதிரி வந்துட்டே தான் இருப்பான். உன்னால இதை மாற்ற முடியாது. நான் எதையும் மாற்ற வரல. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க? சுதீப் சார் 2 இல்லை 3. எஸ் சார். புறா அவன் வேலையை முடிச்சிட்டா சார். என்னையா சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டா? சார் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல நடிகன்டா நீ. கொடு. ஆமாங்க சார், புறா வர சொல்லியிருக்கேன். வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ சார். சார் கூப்பிட்றேன் சார். எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க? இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்கு ஸ்மக்லிங் பற்றி. இதை எங்களால் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் ஒன்றை கூப்பிட்ருக்கு. ஓகே சார், இப்போ என்ன பிளான்? அதாவது இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, புரிச்சாயா? எஸ் சார். உன்னை புறான்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லை.
ஹலோ அம்மா, இதான் முடிஞ்சுச்சு. லாஸ்ட் லீவ் முடிஞ்சுச்சு. இந்த வீட்டுக்கு தான் வந்துருக்கேன். இருங்க வந்துட்டேன். அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு பார்க் இருக்கும். அப்படியே வா, யாரும் இல்லை. வா, உள்ளே வந்துட்டே இரு. பார்த்துட்டேன். வா. இந்த பார்க்கா? வந்துட்டோம். இங்கே தெரியுதா? அதான் அங்கே இருக்கான். வந்துட்டோம். சொன்ன மாதிரியே பொருளை கொண்டு வந்துட்டியா? சீக்கிரம் கொடு. ஏய், யாரா வராங்களான்னு பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஜோசப், யாராவது வந்தா பாரு. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹலோண்ணா. நான் தான் கதிர். ஆமாம், பொருள் இன்னும் 3 நாளில் வெளியே வரதா தகவல் வந்து. அந்த போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். யாரும் வராங்கடா. நான் கூப்பிட்றேன். வாடா போகலாம். ஹேண்ட்ஸ் அப். ஏய், யாரா நீ? உங்கள் 2 பேரையும் அரை மணி நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யாருன்னு முக்கியம் இல்லை, நான் சொல்ல போகிற மேட்ரு தான் முக்கியம். உங்கள் 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேரும் சிவாவோட ஆளுன்னு எனக்கு தெரியும். அடுத்த 2 நாளில் பொருள் வெளியே போகிற போதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மேட்ரு கேட்குறேன்னா கேளுங்க, இல்லை இங்கேயே செத்து போகிறேன்னா சாவுங்க. என்ன கேட்குறீங்களா 2 பேரும்? யாரா நீ? நான் எதுக்கு ஒன்றை நம்பணும்? நீ யாருன்னு எனக்கு நம்பர் பார்த்தது கூட கிடையாது. நான் அப்புறம் ஒன்றை நம்புறது? இவர் கொத்திட்டு நான் சொல்கிறதை கேளு, இல்லை இங்கேயும் 2 பேரும் போட்டு போயிட்டே இருப்பேன். அதாவது அடுத்த 2 நாளில் வர போகிற பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், நீ யாருன்னே தெரியாது, என்ன மேனிப்புலேட் பண்ண பார்க்குறியா? டேய் முட்டா பசங்களா, உங்கள் 2 பேருக்கு நான் இப்போ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் இல்லை, சரியா? அடுத்த 2 நாளில் வரப்போகிற பொருள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ உங்கள் பாஸ் சொல்கிறத கேட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்து வரப்போகிற பொருள் 10 கோடி மதிப்புள்ள டைமண்டு. அது தெரியாமல் முட்டாத்தனமா அவன் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு செஞ்சிட்ருக்கீங்கல்ல. ஒன்று நான் சொல்கிறத கேட்டு லைஃப் செட்டில் ஆகிக்கோங்க, இல்லை அவங்கள 5க்கோ 10க்கோ அலைய வேண்டியதுதான். என்ன இந்த டீலுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்க, இல்லை இங்கேயே செத்து போங்க. என்ன நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி நம்புறது? முன்ன பின்ன தெரியாதவனை என்ன இருந்தாலும் நான் உன்னை முன்னாடி பார்த்தது கூட இல்லை. உன்னை எப்படி நம்புறது? ஒருவேளை நீ போலீஸாக இருந்தா? டேய் முட்டாள், நான் சொல்கிறத உன் பாஸ் கிட்ட சொல்லு. நான் இன்றைக்கி நான் பொருள் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அடுத்த 5 நாள் கழிச்சு நான் எடுத்துகிட்டு வரான்னு கேட்பேன். அவன் வேணான்னு சொல்லுவான், அன்னைக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுன்னுவான். ஏன்னா அவன் பொருள் எடுத்துகிட்டு உங்கள் 2 பேரையும் கொள்றதாண்டா அவன் பிளானு. அது தெரியாமல் முட்டாத்தனமா. சரி இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்கள் பாஸு இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே எனக்கு எப்படி தெரியும்? அப்பயே தெரிஞ்சுக்க வேணாம். உங்கள் 2 பேர் இல்லைடா, அவனையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்கு. ஆனாலும் உங்கள்கிட்ட நான் டீல் பேச வந்திருக்கேன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளானுக்கெல்லாம் ஓகேண்ணா கை கொடுங்க. இவனுக்கு கீழே இப்படியே வேலை பார்த்து சாவறதுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணுது. நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது. வா.
எல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் 2 பேர்த்த பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அதான்டா புறா. புறா லைட்டாக தப்பு பண்ணிருச்சேப்பா. என்னடா சொல்றீங்க? ஆ? நாங்கள் எதுவும் பண்ணல. ஆ? நான் இல்லை. என்னடா இல்ல, இல்ல. ஆள் வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஸ்கெட்ச் இல்ல. போட்டிருக்கீங்களா? என்னடா என்ன கொல்ற ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்களா? நாங்கள் எதுவும் பண்ணல. அவன் தான். ஒத்த என்னடா ஆள் வச்சு என்னைய கொலை பண்றியா? நாங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் தான் நாங்கள் எதுவும் என்னடா பண்ணல. சொல்ற? நம்மளுக்கே தெரியாம இங்க நல்லாதான் செஞ்சுட்டோம். எங்களை இங்க வர வச்சு நீ இல்ல, அவன் தான். என்னடா உளர்ற? அவன் தான் அங்கே இருக்கான்.